அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல ரீபவுண்ட் வச்சுங்கிற கொரியன் டிராமாவோட கண்டினியூவா தான் பார்க்க போறோம். போன வீடியோல சேர்மோட மரணத்துக்கு டூஜின் தான் காரணம் அவன் மேல ஒரு பொய்யான பழியப்பட்டு சூன்யாங்ல அவனுக்கு இருக்க பதவி எல்லாத்தையும் பறிக்கவும் டூஜின் அவங்கிட்ட இருக்க சூன்யாங் கார்ட் கம்பெனியை விற்கிறதா முடிவெடுத்திருப்பான். அதை வச்சு அண்ணன் தம்பி ரெண்டு பேருக்குள்ளே சண்டையை மூட்டி விட அதுக்கப்புறம் என்னதான் நடக்குது இந்த வீடியோல பார்ப்போம். ரெண்டாவது பையன் சூன்யாங் கார்டை வாங்குறதுக்காக டூஜினுக்கு 800 மில்லியன் பணம் தரணும். அந்த பணத்தை எலக்ஷன் ஃபண்டா ரெண்டாவது பையன் பிளாக் மணியா மாத்தி கொடுக்க உதவி பண்ணவும் இப்போ மிராக்கல் இருக்க டூஜின் மிஸ்டர் ஓ இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனிக்கு என்ன CEO ஆக்கணி அப்ப பல விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கான்ப்பா. ரெண்டாவது பெரிய பெண் சாதாரண ஆளே இல்ல, பெரிய கேடி. இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி உன் தாத்தாவோட கண்ட்ரோல்ல இருக்கும் போதே பொருளாதார வீழ்ச்சி டைம்லயே உன் தாத்தாவுக்கே தெரியாம நிறைய பணத்தை வெளிநாடு பேங்க்ல சேர்த்து வச்சிருக்கான். அவன் பொண்ணு அவனுக்கும் மேல பல நாடுகளுக்கு வாலண்டியரா போய் உதவி பண்றங்கிற பேர்ல அந்த நாட்டுல தொழில் பண்ணி டாக்ஸ் பண்ணாமலே பல கோடி ரூபாய் பணத்தை அவளும் சேர்த்து வச்சிருக்கா. இந்த விஷயம்லாம் டூஜனுக்கு தெரியும். என் பெரிய பாவம் அவரோட பொண்ணு கேடியா இருக்கலாம், ஆனா மிஸ்டர் ஓ நீங்க கில்லாடி சூனியாங் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனிலே கொஞ்ச நாள் தான் இருந்தீங்க, அதுக்குள்ளே அவங்க பண்ண எல்லா தில்லாலங்களையும் கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னு சொல்ல இப்ப சேர்மோட மூத்த பையனை ரெண்டாவது பையனை தான் காட்டுறாங்க. டிவியை தான் பாத்துட்டு இருக்காங்க. எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு. அதுல ஒருத்தர் வின்னும் பண்ணிட்டாரு. இதுல என்ன பிரச்சனை, மூணாவது தங்கச்சியோட பேச்ச கேட்டு மூத்த அண்ணன் ஒரு கேண்டிடேட்டுக்கு பணத்தை கொடுத்திருப்பாரு. அப்ப ரெண்டாவது பையனும் அண்ணா நம்ம தங்கச்சி நம்ப முடியாது, இது பிரச்சனையில போகும், நம்ம வேற ஆளுக்கு ஸ்பான்சர் பண்ணலாம்னு சொல்லியிருப்பாரு. ஆனா மூத்த அண்ணன் கேட்டிருக்க மாட்டாரு. ஆனா கடைசியில அவங்க ஸ்பான்சர் பண்ண ஆளு தோத்துட்டாரு. அதனால அண்ணனுக்கு தம்பி கடையில நம்ம பணம் எல்லாம் லாஸா பிடிச்சுன்னு சண்டை போட்டுட்டு இருக்க. இப்ப மூணாவது பொண்ணு உங்க ஹஸ்பண்டோட தான் இருக்காரு. அப்ப மூணாவது பொண்ணும் என் அண்ணனுங்க ரெண்டு பேரும் உன் மேல கோல வெறியில இருக்கானுங்க, நீ சொன்ன கேண்டிடேட் தான் பணத்தை கொடுத்தானுங்க, ஆனா அவர் தோத்து போயிட்டாரு, அதுக்கு நான் என்னமா பண்ண முடியும், கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு, நான் சொன்ன கேண்டிடேட் வின் பண்ணதான் வாய்ப்பு இருக்குன்னு சொன்னேன், அவர் தான் கண்டிப்பா வின் பண்ணுவாருன்னு சொல்ல இது எலெக்ஷன், எப்ப வேணாலும் எது வேணாலும் மாறலாம்னு சொல்லி தான் மனைவி சமாளிக்கவும் அப்பதான் மருமகனுக்கு பிரசிடென்ட் கால் பண்ணி அவரோட கட்சியில ஒரு முக்கியமான பொறுப்பை கொடுக்கறத பத்தி பேசிட்டு அதுக்காக மீட் பண்ணவும் வர சொல்லியிருக்காரு. அதை பத்தி போன்ல பேசிட்டு இருக்கும் போது மனைவி கேட்டுருவாங்க. உடனே புருஷன்கிட்ட வந்து எதுக்காக அவங்க உனக்கு பதவி தரணும், நீ வேற கட்சி பிரசிடென்ட் வேற கட்சி, அவர் எதுக்காக உனக்கு பதவி தரணும், காரணம் என்னன்னு கேட்கவும் மருமகனை ஏதோ சொல்லி சமாளிக்கிறாரு. உண்மையான காரணம் என்னன்னா இதுவும் நம்ம ஹீரோட வேலை தான். எலெக்ஷனுக்காக நிறைய பணம் எல்லாம் கொடுத்திருப்பாரு. எதுக்காக, இந்த மருமகனுக்கு முக்கியமான பொறுப்பை வாங்கி தரதான். அப்பதான் அவர் தான் பேச்சை கேட்பாரணும். அவர் மூலமா தோக்க போற கேண்டிடேட்டுக்கு பணத்தை கொடுக்க சொல்லவும் மூத்த பையனும் பணத்தை கொடுத்திருப்பாரு. அந்த கேண்டிடேட் தோத்து போகவும் அது மூலமா மூத்த பையனுக்கு ரெண்டாவது பையனுக்கு நிறைய பணம் லாஸ் ஆயிருக்கும். இப்ப மிராக்கல் இருக்கு நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. டிவி சேனல்ல ஒரு முக்கியமான நியூஸ் தான் பார்த்துட்டு இருக்கேன். அதாவது என்னன்னா சவுத் கொரியா ஒரு புது சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. யாராவது ஒரு ஆள் கிரெடிட் கார்டு கடனை வாங்கிட்டு அந்த கடனை அடைக்கிற வரைக்கும் அவங்க வேற எங்கேயும் கடன் வாங்க கூடாதுன்னு இந்த ரூல்ஸ் கொண்டு வந்திருக்கவும் அதை தெரிஞ்சுக்கிட்ட மக்கள் எல்லாம் கொந்தளிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி ஒரு சட்டம் வேணான்னு சொல்லி போராட ஆரம்பிக்கிறாங்க. இந்த சட்டத்து மூலமா பழைய கிரெடிட் கார்டு கம்பெனிகள் லாஸ் ஆக ஆரம்பிக்குது. சூனியாங் கிரெடிட் கார்டு கம்பெனியும் பெரிய நஷ்டத்துக்கு ஏற்பட அந்த நேரத்துல கம்பெனியை வாங்கினதால அதால ரெண்டாவது பையனுக்கும் பெரிய லாஸ் ஆகுது. அதை பத்தி அவங்க மூத்தனனுக்கு தெரிய வரவும் தம்பியை வந்து மீட் பண்றாரு. எனக்கு தெரியாம சூனியாங்க பிரிக்க பிளான் பண்ணிருக்க, கடைசியில சூனியாங் கார்டு கம்பெனியை வாங்கி கடங்காரனா இருக்க, இது ஓம் பிரச்சனை, நீ சமாளின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போகும்போது அப்ப தம்பி அண்ணன் கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாரு. நீ எனக்கு உதவி பண்ணிதாகணும், அப்படி இல்லைன்னா எனக்கு மட்டும் இல்ல உனக்கு தான் பிரச்சனை. ஏன்னா சூனியாங் கார்டு கம்பெனிக்கு அடமானாமா நான் என்னோட சூனியாங் கார்பரேஷனோட சில பங்குகளை வச்சிருக்கேன், டூஜின் அதை வச்சு உனக்கு பிரச்சனை தரலான்னு சொல்ல மூத்த பையனும் டூஜினை வர வச்சு என் தம்பி உனக்கு தர பணத்துக்காக சூனியாங் கார்பரேஷன் பங்குகளை அடமானமா வச்சிருக்கான், அவன் தர வேண்டிய பணத்தை நான் தரேன், அந்த கம்பெனியோட பங்குகள் எனக்கு வேணும்னு கேட்க அதுக்கு டூஜின் என்னால் அதை தர முடியாது, அப்படி நீங்க அந்த பங்குகளை வாங்க விரும்பினா உங்க தம்பி கொடுக்க வேண்டிய பணத்தை விடவும் 2 மடங்கு அதிகமான பணம் எனக்கு வேணும், அதாவது 1.6 பில்லியன் வேணும்னு கேட்க மூத்த பையன் அதுக்கு ஒத்துக்கிறாரு. அந்த பணத்தை கொடுத்து கார்பரேஷனோட பங்குகளை வாங்கிக்கவும் டூஜின் அந்த டீலை முடிச்சதுக்கு அப்புறம் சூனியாங் கார்டு கம்பெனிக்கு தான் வரான். அங்க நிறைய மக்கள் இந்த சட்டத்தால எங்களுக்கு தான் லாஸ்ன்னு சொல்லி போராடி இருக்காங்க. அதுக்கான நோட்டீஸ் தான் வெளியில ஒட்டி இருக்கவும் டூஜனும் அதை பாக்குறான். அதை பார்த்து வருத்தப்படுறான். அப்பதான் யூனா இருக்கும் போது இந்த நேரத்துல அவன் வாழ்க்கையில் நடந்த விஷயத்த காட்டுறாங்க. இவனோட தம்பிக்கு உடம்பு சரியாம ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருப்பாங்க. அவன் தம்பியை பார்க்க வரும்போது கூட அப்பா இல்ல. இப்ப தம்பியை டிஸ்சார்ஜ் பண்றதுக்கு நிறைய பணம் தேவைப்படும். அந்த பணத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம எங்கேயாவது கடன் கிடைக்குமான்னு ட்ரை பண்றான். அவன் ஃப்ரெண்ட்ஸ்டையும் கூட கேட்டு பாக்குறான். ஆனா எங்கேயும் பணம் கிடைக்கல. என்னதான் பண்றதுன்னு தெரியாம தான் தம்பியோட ரூமுக்கு மறுபடியும் வந்து பார்த்தா அங்க அப்பா இருக்காரு. தம்பி தனியா விட்டு எங்க போனீங்கன்னு கேட்க நான் பணத்தை ரெடி பண்ண தான் போனேன், கவலைப்படாத சீக்கிரமாவே தம்பியை டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம், பணத்தையும் கட்டிடலாம்னு சொல்ல அவங்க அப்பா மேல சந்தேகம் வருது. அதெல்லாம் தனியா வர சொல்லி நீங்க கடன் எது வாங்கினீங்களான்னு கேட்க ஆமாப்பா லோன் அப்ளை பண்ணிருக்கேன், அது வந்துருச்சு, நானே அந்த பணத்தை கட்டிடுவேன்னு சொல்ல அதை கேட்டு கோவப்படுறான். அந்த பணத்தை எப்படி உங்களால கட்ட முடியும், உங்களால உங்க பசங்களை நல்லபடியா பாத்துக்க முடியல, நீங்க செய்யறதுக்கு ஒரு சரியான வேலை கூட இல்ல, இந்த நேரத்துல நீங்க கடன் வாங்குறது தேவையா, இந்த குடும்பத்தை பாத்துக்க தான் நான் இருக்கேன், அப்பா இந்த குடும்பத்துக்காக நான் உழைச்சு கஷ்டப்பட்டு இருக்கேன், நீங்க எனக்கு உதவி பண்ணலனாலும் பரவாயில்ல, தயவு செஞ்சு தொல்லையா மட்டும் இருக்காதீங்கன்னு சொல்லிட்டு தான் அப்பா மேல கோவப்பட்டு அங்க இருந்து போறான். இப்ப தம்பியை டிஸ்சார்ஜ் பண்ணாலும் அப்பா வாங்கின கடன் அடைச்சாகலாம். அதனால கிடைக்கிற வேலையெல்லாம் செய்யறான். ராத்திரியும் பகலுமா செய்யறான், தூங்காமல வேலை செய்யறான். அப்படிதான் ஒரு நாள் ஒரு காருக்கு ஆக்டிங் டிரைவரா போகும். ரொம்ப நாளா தூங்காம வேலை செஞ்சதால அவனால தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணாம இருக்க முடியல. தூங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கண்ணத்திலேயே பலார் நடிச்சுக்கிறான். அத பின்னாடியே உட்கார்ந்துட்டு அந்த காரோட ஓனரும் பார்த்துட்டு இவனே இப்படி பைத்தியக்காரத்தமா நடந்துக்கிறான், இவன் இப்படியே காரை ஓட்டிட்டு போனா நமக்கு தான் ஆபத்துன்னு இதுக்கப்புறம் நீ வேலைக்கே வர வேணான்னு ரோட்டில் தள்ளி விட்டு அவங்களே அந்த காரை ஓட்டிட்டு போயிருப்பாங்க. அப்படி நடு ரோட்ல யாரும் உதவிக்கு இல்லாம இருக்க யூனை டூஜின் பாக்குறான்.
அப்ப டூஜனோட மனசுல இருக்க விஷயம், நீ நானும் ஒரே ஆள் தான், இந்த ஒரே உலகத்துல தான் இருக்கோம், ஆனா இந்த நிலைமையில ஏன் வாழ்க்கை வேற, உன் வாழ்க்கை வேறையா இருக்குன்னு நினைச்சு பார்த்து வருத்தப்படவும். இப்ப கட் பண்ணா டூஜின் பிரசிடென்ட் தான் மீட் பண்ண வந்திருக்கான். கிரெடிட் கார்டு பிரச்சனையால பல பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் உதவி செய்யற விதமா நஷ்டமான சூனியா கார்டு கம்பெனியும் டேயாங் கிரெடிட் கார்டு கம்பெனியும் வாங்கி அந்த மக்களுக்கு உதவி பண்ண விரும்புறேன். அதே டைம்ல நீங்களே எனக்கு ஒரு உதவி பண்ணும். கிரெடிட் கார்டு பிரச்சனையால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு கவுன்சிலிங் எடுப்பணும்னு சொல்ல பிரசிடென்ட் அது ஒத்துக்கிறாரு. அவரை மீட் பண்ணதுக்கு அப்புறம் மிஸ்டர் ஓ டூஜின் கிட்ட, நீ சூனியா கார்டு கம்பெனியை டேக் ஓவர் பண்ற சரி, எதுக்காக டேயாங் கிரெடிட் கார்டு கம்பெனி டேக் ஓவர் பண்ண பிளான் பண்றான்னு கேட்கவும், அதுக்கான காரணம் நீங்க தான் மிஸ்டர் ஓ, எங்க உங்க பர்ஸை காட்டுங்கன்னு சொல்லவும் மிஸ்டர் ஓ ஒரு பர்ஸ் எடுத்து காட்டவும் அதில் பணத்தை விடவும் அதிகமா காடுங்க தான் இருக்கு. பாத்தீங்களா, நீங்களே பணத்தை விடவும் அதிகமா காடுங்களை தான் யூஸ் பண்றீங்க. இதுக்கு வருங்காலத்துல பெரிய ஸ்கோப் இருக்கு. அதனாலதான் 2 கார்டு கம்பெனி நான் வாங்கினதா சொல்ல. டூஜின் இந்த கார்டு கம்பெனியை வாங்கினதுக்கு இன்னும் ஒரு முக்கியமான காரணமும் இருக்கு. இன்டைரக்டா அவனோட இன்னொரு அப்பா, அதாவது என்னோட அப்பாவுக்கு உதவி பண்ணதான். ஏன்னா அவர் இதே மாதிரி கிரெடிட் கார்டு பிரச்சனை தான் மாட்டிட்டு இருக்க. டூஜின் பிரசிடென்ட்டோட போட டீலால இவன் அப்பாவோட சேர்த்து அதால பாதிக்கப்பட்ட பல பேருக்கு உதவி கிடைக்குது. அதோட சூனியா கார்டு கம்பெனியும் இப்ப டூஜினோட கண்ட்ரோலுக்கு வர. இப்ப கட் பண்ணா இன்னைக்கு சேர்மனோட மெமோரியல் டே. அவர் இறந்து போய் சரியா 1 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்காக அவரோட பசங்க ஒரு மீட்டிங் ரெடி பண்ணி அதுல சேர்மனோட பயோகிராஃபி புக் ரிலீஸ் பண்ணவும் அதை பத்தி மூத்த பையன் தான் இப்ப பேசிட்டு இருக்காரு. அதை பார்த்த 2வது மருமகளும் மூத்த மருமக கிட்ட, நம்ம மாமனார் இருக்க வரைக்கும் உன் புருஷன் எந்த ஒரு முடிவும் சொந்தமா எடுத்ததே இல்ல, இப்ப சொந்தமா முடிவு எடுத்து அதை பத்தி பேசுறால வந்துட்டாருன்னு சொல்லவும் அதை கேட்ட மூத்த மருமக கடுப்பாகி, நானும் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், சூனியா கார்டு கம்பெனி வாங்கி உன் புருஷன் கடன்காரன் ஆயிட்டானு. அந்த நேரத்துல அமைச்சரா இருந்தவன் உன் அப்பாவால கூட உன் புருஷனுக்கு உதவி பண்ண முடியல, உன் அப்பாவோட பவர் அவ்வளவுதானான்னு சொல்ல அதை கேட்ட 2வது மருமகளுக்கு கோபம் வரவும் மூத்த மருமகளோட அப்பாவை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. அடுத்தவங்களுக்கு காசு கொடுத்து அந்த வட்டியில வாழ்ற கடன்கார குடும்பம் தான் உன் குடும்பம், நீ எங்க அப்பாவை பத்தி பேசுறியான்னு கேட்க அதுக்கு மூத்த மருமகளும், நாங்க கடன்காரன் குடும்பம் தான், அப்படி வாங்கின வட்டி காசுல தான் சூனியாங்கோட பல பங்குகளை வாங்கி அதுக்கு வருங்காலத்துல என் புருஷன் சேர்மன் ஆக போறாருன்னு சொல்லவும் இப்படி 2 பேருக்குமே ஆளாளுக்கு சண்டை போட்டுட்டு இருக்கவும் இப்ப ஜின்னு தான் காட்டுறாங்க அவனோட மனைவி மின் கிட்ட, இதுக்கப்புறம் சூனியாங்க ஆள்றதுல நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது, என் அப்பாவுக்கு அப்புறம் நான், எனக்கு அப்புறம் என் பையனை வாரிசு அடிப்படையில சூனியாங்க நாங்க ஒவ்வொருத்தர ஆள்வோம்னு சொல்ல இப்ப மூத்த பையன் ஈவென்ட்ல இல்ல அங்க இருக்க ஒரு ரூம்ல தான் இருக்கவும் அப்பாவோட மேனேஜர் வந்து முக்கியமான விஷயத்த சொல்றாரு. டூஜின் பிரசிடென்ட்டோட உதவியோட சூனியா கார்டு கம்பெனியை டேக் ஓவர் பண்ண விஷயம் உங்களுக்கு இன்னும் தெரியல. அந்த மேனேஜரும் சூனியா கார்டு கம்பெனி இப்ப பெரிய நஷ்டத்துல இருக்கு, இதை பயன்படுத்தி நம்ம எப்படியாவது அந்த கார்டு கம்பெனியை டேக் ஓவர் பண்ணிடுவோம், அதுக்கப்புறம் அந்த கம்பெனியை உங்களோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு அங்க இருந்தே கிளம்புவோம். அப்ப டூஜின் அங்க வரா, நாளைக்கு நடக்க போற மீட்டிங்கை பத்தி நானும் கேள்விப்பட்டேன் பெரியப்பா, அதான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல வந்தேன். சூனியா கார்டு கம்பெனி கடன்ல இருந்துச்சுல, அதோட பங்குகளை வாங்கி அது எனக்கு சொந்தமாக்கிட்டேன். அதோட லாஸ்ட்ல இருந்த கார்டு கம்பெனியும் கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆகி அதோட பழைய நிலைமைக்கு வரதா சொல்ல அதை கேட்ட சேர்மனோட மூத்த பையன் அதிர்ச்சி ஆகிறாரு. உங்களுக்கு புரியாம இருந்தா தெளிவா சொல்றேன். சேர்மனோட 2வது பையன் சூனியா கம்பெனியை பிரிக்கிறதுக்காக நிறைய பங்குகள் தேவைப்படும் டூஜனோட கார்டு கம்பெனியை வாங்க ட்ரை பண்ணியிருப்பாரு. அப்படி வாங்கும்போது அடமானத்துக்கு சில கார்பரேஷன் கம்பெனியோட பங்குகளை கொடுத்திருப்பாரு. ஆனா அவர் வாங்கின கார்டு கம்பெனி லாஸ் ஆயிரும். அதோட அவங்க அண்ணனுக்கு தெரிஞ்ச கார்பரேஷன் பங்குகளை டூஜின் வாங்கணும்னு மூத்த பையன் 2 மடங்கு அதிகமா பணம் கொடுத்து அந்த கார்பரேஷனோட பங்குகளை வாங்கியிருப்பாரு. ஆனா லாஸ் ஆன கார்டு கம்பெனியை வச்சு என்ன பண்ண முடியும், அதோட பங்குகளை இறங்கிருச்சு. அதை சுலபமா டேக் ஓவர் பண்ணலான்னு மூத்த பையன் அசால்ட்டா விடவும் அந்த வாய்ப்பை டூஜின் பயன்படுத்தி பிரசிடென்ட் உதவியோட அந்த கார்டு கம்பெனியோட பல பங்குகளை வாங்கிட்டு அந்த கார்டு கம்பெனி அவனுக்கு சொந்தமாகவும் அது இப்ப பழைய நிலைமைக்கு வந்துருச்சு. அதாவது டூஜினுக்கு மறுபடியும் சூனியங்களை அங்கீகாரம் கிடைச்சிருச்சு. இப்ப சேர்மனோட மெமரியில இருக்க அவரோட 2வது பையனும் 3வது பொண்ணையும் தான் காட்டுறாங்க. அந்த ஈவென்ட்ல இருக்கும்போது கார்டு கம்பெனி ரெக்கவர் ஆன விஷயம் அவங்க 2 பேருக்கும் தெரிய வர அந்த டூஜின் என்ன மட்டிலே அண்ணனை சேர்த்து ஏமாத்திட்டான் 2வது பையன் சொல்லவும் 3வது பொண்ணு அவன் பண்ண பிளான் எல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க. டே அண்ணா, நம்ம 2 பேரோட விடவே நம்ம மூத்த அண்ணன் புத்திசாலியா இருப்பான்னு நினைச்சேன், ஆனா நம்ம அண்ணன் பாவன் டூஜின் கிட்ட மாட்டிக்கிட்டான்னு சொல்ல இப்ப சேர்மனோட செக்ரட்டரி தான் காட்டுறாங்க. அவரும் மெமரியலுக்கு வந்திருக்காரு. மூத்த பையனோட ரூமுக்கு வெளியில தான் அந்த மேனேஜர் இருக்கவும் செக்ரட்டரி மேனேஜரை பார்த்துட்டு, சூரியனுக்காக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாதடா, கடைசியில ஏன் நிலைமை தான் உனக்கும் தெருவில் விட்டுருவானுங்கன்னு சொல்ல அதை கேட்ட அந்த மேனேஜரும், நான் என் வேலையை மட்டும் தான் பாக்குறேன், உங்களை மாதிரி முதலாளியாக நினைக்கலான்னு சொல்லவும் நீ சொல்றது உண்மைதான், நான் முதலாளியாக ஆசைப்பட்டது தப்பு தான், ஆனா சூனியாங்க யார் தான் ஆளணும் அதோட முதலாளி யாரா இருக்குங்கிற உரிமை எனக்கு மட்டும் தான் இருக்குன்னு சொல்ல இந்த செக்ரட்டரி என்ன பண்ணிருப்பாருன்னா சூனியாங்களை வேலை பார்க்கும் போதே வேற வேற பேர்லயும் வேற வேற அக்கௌண்ட்லயும் அதோட பல பங்குகளை வாங்கி வச்சிருப்பாரு. அதோட சேர்மன் இறந்து போகும்போதும் இந்த செக்ரட்டரியோட கையில சில பங்குகளையும் கொடுத்துட்டு போயிருப்பாரு. அந்த விஷயத்தெல்லாம் மேனேஜர்ட்ட சொல்லி என்கிட்ட இருக்க எல்லா பங்குகளையும் ஒருத்தனை கொடுத்துட்டேன், அவன் தான் வருங்காலத்துல சூனியாங்க ஆள போறான், அவன் தான் சூனியாங்கோட ஓனர்னு சொல்லவும் அது யாருன்னு கேட்க அப்பதான் டூஜனை காட்டுறாங்க. இப்ப சேர்மன் பசங்க எல்லாரும் விடவும் டூஜன் கிட்ட தான் சூரியாங்கோட பல பங்குகள் இருக்கு. அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட மூத்த பையன் கோவப்படவும், டே நீ என்னையும் தம்பி ஏமாத்திட்டேன்னு சொல்ல உங்க 2 பேரும் ஏமாத்தின பணத்தை வச்சுதான் நான் கம்பெனியோட பல பங்குகளை வாங்கி இப்ப மெஜாரிட்டி ஷேர் ஹோல்டர் ஆயிட்டேன், இனிமேல் சூனியாங் எனக்கு தான் சொல்ல அதை கேட்ட மூத்த பையன் அதிர்ச்சியாக அவர் குடும்பத்தோட வீட்டுக்கு வராரு. அப்ப அவரோட முகம் ரொம்பவே சோகமா இருக்கவும் அதை அவரோட மனைவி நோட் பண்றாங்க. உன் அப்பாவுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை போல இருக்கு, அதான் சோகமா இருக்காரு, நீ ஒரு தடவை போய் அவரை பாருன்னு சொல்லவும் ஜின் அவன் அப்பாவை பார்க்க வர அவன் அப்பாவும் டூஜின் கிட்ட ஏமாந்து எல்லா விஷயத்தையும் சொல்ல, அப்பா நீங்க என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கீங்க, நான் ஒவ்வொரு தடவையும் பார்த்து உங்கள்ட்ட நடந்துகிட்டேன், அது எதுக்காக தெரியுமா, நீங்க ஒரு முட்டாள்னு யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு தான், ஆனா இப்படி எல்லாத்தையும் விட்டு வந்துட்டீங்களேன்னு கேட்கவும் ஜின் பேசலாம் கேட்டா அவனோட அப்பா வருத்தப்பட்டாலும் இன்னும் எதுவும் முடியல. டூஜின்
டூஜின் கிட்ட வேணா அதிகப்படியான பங்குகள் இருக்கலாம், ஆனா கம்பெனி ஆள்றதுக்கான மேனேஜ்மெண்ட் ரைட்ஸ் இன்னும் என்கிட்ட தான் இருக்குன்னு சொல்ல கற்பனை இப்ப டூஜின் தான் காட்டுறாங்க. கையில ஒரு பாட்டிலோட மிராக்களுக்கு வரவும் மிஸ்டர் ஓவும் ராஜலும் பார்த்துட்டு பார்க்கவே சந்தோஷமா இருக்க, கையில பாட்டிலையும் வச்சிருக்க. என்ன விஷயம் கேட்கவும் டூஜனும் நான் தான் இப்ப சூனியா கூட மெஜாரிட்டி ஷேர் ஹோல்டர், என் பெரியப்பாக்களோட அதிகமான பங்கு இப்ப என்கிட்ட தான் இருக்குன்னு சொல்ல அதை கேட்டுட்டு மிஸ்டர் ஓ உங்ககிட்ட அதிக பங்குகள் இருக்கலாம், ஆனா கம்பெனி ஆள்றதுக்கு மேனேஜ்மெண்ட் ரைட்ஸும் முக்கியம், அது இன்னும் பெரியப்பாக்கிட்ட தான் இருக்கு. அடுத்து நீ மெஜாரிட்டி ஷேர் ஹோல்டர் இருக்க, அதை நம்ம பார்ட்டி பண்ணி தான் ஆகணும், ஆனா இப்ப என் ஃபேமிலி அமெரிக்கால இருந்து வந்திருக்காங்க, அவங்கள நான் பார்க்க போறேன்னு சொல்லிட்டு மிஸ்டர் ஓவும் ராஜல் அங்க இருந்து கிளம்ப டூஜன் என்ன 2 பேருமே போயிட்டாங்க. அப்ப எப்படி நான் என் வெற்றியை கொண்டாடுறதுன்னு அங்க இருக்கிற ஒரு சோபால படத்து கிடக்கவும் அப்பதான் மின்னோட ஞாபகம் வருது. மின் இப்ப டூஜன் மேல கோவத்துல இருக்கவும் மின்ன பார்த்து டைரக்டா பேச முடியாதுன்னு அவங்க போற வழியிலேயே ஃபாலோ பண்ணிட்டு வர மின்ன அவங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் டூஜன் அவனோட வீட்டுக்கு வரான். அங்க அவனுக்காக அவன் அம்மா காத்துட்டு இருக்கவும் பையனுக்கு தேவையான சாப்பாடெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு இன்னும் எத்தனை நாள் இப்படியே தனியா இருக்க போற, உனக்குன்னு ஒரு துணை வேணாமா, வாழ்க்கையில நீ சந்தோஷமா இருந்தாலும் சரி கஷ்டப்பட்டாலும் சரி எப்பவுமே உன்னை சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு ஆள் இருக்கணும்னு சொல்ல அப்படி ஒருத்தங்களை எனக்கு ஏற்கனவே தெரியும் டூஜன் சொல்லவும் இப்ப கற்பனா சேர்மனோட மருமகனை தான் காட்டுறாங்க. சேர்மனோட மருமகனுக்கு சட்டத்துறை அமைச்சரா பதவி கிடைக்கவும் தான் பவரை காட்டுறதுக்காகவும் கட்சியில தனக்குன்னு ஒரு பேர் வேணுங்கிறதுக்காக பெண்டிங்ல இருக்க ஏகப்பட்ட கேஸ் எடுக்க சொல்றாரு. தப்பு பண்ண பல ப்ராசிக்யூட்டர் வேலையை விட்டு அனுப்பிட்டு வரி கட்டாம ஏமாத்திட்டு இருக்க பல கம்பெனி மேல கேச போட்டிருக்காரு. இப்படி அந்த மருமகன் பண்ண வேலையால கட்சியிலையும் சரி மக்களுக்கு முன்னாடியும் சரி அவர் ரொம்பவே பாப்புலராக ஆரம்பிச்சிட்டாரு. அதனால சேர்மனோட மத்த பசங்க மருமகனை வர சொல்லி நீங்க ஏகப்பட்ட கம்பெனி மேல இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சிருக்கீங்க, அதுல சூனியாங்க ஒன்னதான் தெரியும், ஆனா எக்காரணத்தை கொண்டும் சூனியாங்க எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொல்ல அப்போ மருமகனும் உங்க கம்பெனி மேல இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்க சொன்னதே நான் தான், அப்படி இன்வெஸ்டிகேஷன் வந்தாலும் பணத்தை யாருக்கு கொடுக்கணும், எங்க மறைச்சு வைக்கணும் எல்லா தகவலும் உங்களுக்கே தெரியும், அப்ப எதுக்காக பயப்படுறீங்க, ஆனா எக்காரணத்தை கொண்டு என்னால உங்களுக்கு உதவி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பவும் 2வது பையன் கீழே வராரு. நீ உன் கம்பெனியோட இன்வெஸ்டிகேஷனை பத்தி தான் பேசுறனா, இப்ப அதை பத்தி எனக்கு பேச விருப்பம் இல்லைன்னு சொல்லவும் நான் அதை பத்தியே பேச வரலையா, உன் உதவி எனக்கு தேவை, யார தப்பு பண்ணாலும் ஆக்ஷன் எடுப்பேன்னு சொன்னல, நான் உனக்கு ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்கறதா சொல்லி டூஜனை பத்தி போட்டு கொடுத்துருவாரு. டூஜன் எலெக்ஷனுக்காக ஒரு கேண்டிடேட்டுக்கு பணம் கொடுத்திருப்பால, அது இந்த 2வது பையன் மூலமா தானே நடந்திருக்கும். அந்த விஷயத்தை போட்டு கொடுக்கவும் ப்ராசிக்யூட்டர் ஆபீஸ்ல இருந்து மிராக்களுக்கு ஆளுங்க வந்து டூஜன் கிட்ட நீங்க எலெக்ஷனுக்காக இல்லீகலா ஃபண்ட் கொடுத்திருக்கீங்க, இது சட்டப்படி குற்றம்னு சொல்லி டூஜனை அரெஸ்ட் பண்ணி ப்ராசிக்யூட்டர் ஆபீஸ் கூட்டிட்டு வரவும் அங்க டூஜனை விசாரிக்கிறதுக்காக நம்ம ஹீரோயின் மின்னும் வராங்க. டூஜனை பார்த்து நம்ம மறுபடியும் இதே மாதிரி நிலைமையில மீட் பண்றோம்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு அவங்க டூஜனை கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. எலெக்ஷனுக்காக இல்லீகலா பல கோடி ரூபாய் ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு, அந்த டிரான்சாக்ஷன் எந்த இடத்துல இருந்துச்சோ அந்த இடத்துல உங்ககிட்ட வேலை பார்க்குற டிரைவர் இருந்திருக்கதா சொல்ல அப்ப டூஜனும் என்கிட்ட வேலை பார்க்குற டிரைவர் அந்த இடத்துல இருந்திருக்கலாம், ஆனா அவன் நான் தான் பணம் கொடுத்ததா சொன்னான்னு கேட்கவும் அந்த டிரைவரையும் வர வச்சு இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. இனிமேல் டூஜனோட பிரச்சனை இல்லைன்னு 2வது பையனும் மிஸ்டர் ஓ வந்து மீட் பண்ணி டூஜனோட பல பங்குகள் உங்க பேர்ல இருக்குன்னு நல்லாவே தெரியும், டூஜன் இப்ப ஜெயில இருக்கான், அவனால வெளியில வரவும் முடியாது, நான் சொல்றதை கேளுங்க, அந்த பங்குகள் உங்ககிட்ட இருக்கு, என்கிட்ட சில மேனேஜ்மெண்ட் ரைட்ஸும் இருக்கு, இது ரெண்டுமே ஒன்னா சேர்ந்தா போதும் நம்மால பணம் சம்பாதிக்க முடியும்னு சொல்ல மிஸ்டர் ஓ அதுக்கு ஒத்து வரல. 7 வருஷத்துக்கு முன்னாடி டூஜனை மீட் பண்ணும்போது அவன் காலேஜ் படிக்கிற ஒரு சின்ன பையன், அப்ப அவங்கிட்ட என்ன சொன்னா தெரியுமா, தான் சூனியாங்க வாங்க போறதா சொன்னான். அந்த சின்ன பையனோட பேச்சை கேட்டு நான் என் குடும்பம் தொழில் எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த கொரியாவுக்கு வந்தேன், இப்ப மிராக்களை உருவாக்கி இருக்கேன், இந்த மிராக்கள் எதுக்காக உருவாக்கணும் தெரியுமா, எப்பவுமே பணக்காரன் மட்டும் தான் எல்லாத்தையும் ஜெயிக்கணுமா, திறமசாலிக்கும் ஏழைங்களுக்கும் வாய்ப்பு கிடைக்காதா, அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை உருவாக்கி தர இடம் தான் இந்த மிராக்கள், என்னால உன் கூட சேர முடியாதுன்னு சொல்லவும் அதுக்கு 2வது பையனும் ஒரு விஷயத்தை நீ மறந்துட்டேன்னு நினைக்கிறேன், டூஜன் இப்ப ப்ராசிக்யூட்டர் ஆபீஸ்ல இருக்கா, அந்த ப்ராசிக்யூட்டர் ஆபீஸ் என் கைக்குள்ள இருக்கு, நான் நினைச்சா டூஜன் என்ன வேணாலும் பண்ண முடியும், அதை ஞாபகத்துல வச்சுக்கன்னு சொல்லி மிரட்டிட்டு அங்க இருந்து தான் கம்பெனிக்கு வரவும் அப்ப கூடவே 2வது பையனோட செக்ரட்டரி இருக்கா, நான் இவ்வளவு பிரச்சனைல மாட்டிக்கிறேன்னு இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு தெரியுமா, நீ தான்டா, நீ மட்டும் ஒழுங்கா ஜோசியம் சொல்லியிருந்தானா எனக்கு இந்த பிரச்சனையை வந்திருக்காதுன்னு சொல்லவும் அப்ப 2வது பையனோட பொண்ணு அங்கதான் இருக்கா, அவங்க அப்பா கிட்ட வந்து ஒரு கவரை கொடுக்கவும் அவர் ஓபன் பண்ணி பாக்குறாரு, அதுல சில முக்கியமான டாக்குமெண்ட் தான் இருக்கும், இந்த 2வது பையனோட செக்ரட்டரி கம்பெனியோட பணத்தை திருடி செலவு பண்ணிருப்பான், அதுக்கான ப்ரூஃப் தான் இங்க இருக்கவும் 2வது பையனும் நீ பண்ண ஃப்ராட் தனம்லாம் எனக்கு தெரிஞ்சிடுச்சு, நான் கேட்கிற இந்த கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு, உனக்கு தான் ஜோசியம் தெரியுமே, வருங்காலத்தை பத்தி உணர முடியுமே, இப்ப நான் உன்னை என்ன பண்ணட்டும், வேலையை விட்டு அனுப்பட்டுமா இல்ல கொல்லட்டுமான்னு கேட்க அதுக்கு அந்த செக்ரட்டரியும் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை வச்சு நான் ஜோசியம் மட்டும் தான் சொன்னேன், ஜோசியம் 1000 சொல்லலாம், ஆனா நீங்க தான் உங்க வாழ்க்கையில சில முடிவுகள் எடுக்கணும்னு சொல்லிட்டு அங்கிருந்து வேலையை விட்டே போகவும் இப்ப சேர்மனோட மருமகனை தான் காட்டுறாங்க. ப்ராசிக்யூட்டர் டீம்ல இருக்க சில பேரை வர சொல்லி நீங்க டூஜன் கேஸ பத்தி இன்வெஸ்டிகேஷன் பண்றீங்கன்னு கேள்விப்பட்டேன், டூஜனிய மர்மங்கிறதாலையும் அவன் சூனியங்கூட வாரிசுங்கிறதாலையும் எக்காரணத்தை கொண்டு அவனுக்கு இறக்கம் காட்டாதீங்க, இந்த கேஸை நேர்மையா விசாரிங்க, உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது, அப்படி வந்தாலும் நான் உங்க கூட சப்போர்ட்டா இருப்பேன்னு சொல்ல அந்த மீட்டிங் முடிஞ்சு முன்ன அவங்க கொலிகோட வரவும் அந்த டிரைவர் நம்ம அரெஸ்ட் பண்ணோம்ல, அவன் அந்த ஃபண்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு அப்புறமும் டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு முன்னாடியும் கடைசியா யார் யாரெல்லாம் மீட் பண்ணிருக்கா, அவன் இதுக்கு முன்னாடி எங்கெல்லாம் வேலை பார்த்திருக்கான், யாருக்கிட்ட வேலை பார்த்திருக்கான்னு எல்லா டீடைலையும் கலெக்ட் பண்ணுங்கன்னு சொல்ல மேடம் எதுக்காக இந்த டீடைல் நம்ம கலெக்ட் பண்ணோம், பணத்தை கொடுத்து டூஜன் தான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, அவனை நம்ம இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம்னு கேட்க அதுக்கு முன்னும் நம்ம யார் அரெஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்கோம் தெரியும்ல, சூனியாங்கூட கடைசி இளவரசு, அவன மாதிரி ஒருத்தனை சுலபமா அரெஸ்ட் பண்ணி ப்ராசிக்யூட்டர் ஆபீஸ் வரையும் கொண்டு வந்திருக்கோம், அமைச்சர் இந்த கேஸ்ல சப்போர்ட் பண்றேன்னு சொல்றாரு, இதுலயே தெரியல யாரோ ஒரு ஆள் ட்ராப் பண்ணி டூஜனை மாட்டி விட ட்ரை பண்றாங்க, அந்த உண்மையை நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்ல அந்த கொலிக்கு அந்த டிரைவர் யாரு இதுக்கு முன்னாடி எங்க இருக்கான்னு எல்லா டீடைலையும் கலெக்ட் பண்ணிட்டு வந்து கொடுக்க இந்த டிரைவர் இப்ப டூஜன் கிட்ட வேலை பார்க்கலாம், ஆனா இதுக்கு முன்னாடி சில வருஷங்கள் சேர்மனோட 2வது பையனுக்கு டிரைவரா இருந்திருக்க
இருக்காங்கிற விஷயம் தெரிய வர அதோட பணத்தை எந்த இடத்த மாத்தினாங்களோ அங்க உள்ள சிசிடிவி நல்லா செக் பண்ணி பார்த்துட்டேன். அதுல டூஜினோட டிரைவர் மட்டும் இல்ல, ரெண்டாவது பையனோட செக்ரட்டரி இருக்காரு. அதே நேரத்துல டிரைவரும் அந்த பணத்தெல்லாம் மாத்தினது நான் தான், ஆனா எனக்கு மாத்த சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தது ரெண்டாவது பையனோட செக்ரட்டரின்னு சொல்லவும் இப்ப அந்த ரெண்டாவது பையனோட செக்ரட்டரி பிடிச்சிட்டு வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. அவனும் எலெக்ஷனுக்கான ஃபண்ட டிரைவர் மூலமா சொல்லி மாத்தினது நான் தான், அந்த வேலையை என்கிட்ட கொடுத்தது ரெண்டாவது பையனோட செக்ரட்டரி போட்டு கொடுக்கவும் இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு அடுத்த வர வீடியோல பார்ப்போம்.